அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் நம்மை சுற்றி நம் வரலாறு பாகம் 2 யார் இந்த ராவணன் என்பதை காணலாம். இந்த ராவணன் திருத்துவத்தில் வாழ்ந்தவர். இவர் கிட்டத்தட்ட 16 வருடங்கள் உயிர் வாழ்ந்துள்ளார். இவரை 10 தலைகள் கொண்ட மனிதனாக காண்பித்திருப்பார்கள். இது ஒரு உருவப்படுத்திய உருவமாகும். அதாவது இது அவருடைய புலமையை வெளிப்படுத்தும் அடையாளமாக உருவப்படுத்துள்ளது. இவர் சனாதன தர்மத்தின் 6 சாஸ்திர வகைகளையும் மற்றும் அதாவது சுருதி, ஸ்மிருதி, புராணங்கள், ஆகமங்கள், தந்த்ராக்கள் மற்றும் 4 வேதங்கள் ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள் இவை அனைத்திலும் புலமை பெற்று விளங்கியது இவனுடைய 10 தலைகளாக சித்தரிக்கப்படுகின்றன. இத்தகைய அறிவால் அவன் 10 வித எமோஷன்ஸ் அதையும் கடந்து நிற்கிறான். அதை காண்பிக்கவே இது குற்றர்கள். இந்த ராவணனை அறிவென்றால் மகாபாரத காலத்திலும் இவர் வாழ்ந்துள்ளார். எனவே மகாபலி ராவணன் பேரலாக இருந்திருக்கிறார்கள். இந்த மகாபலி இந்திரசேனன் என்ற பெயரிலும் அழைப்பார்கள். இவர் பிரகலாதனுடைய பேரன் ஆவர். இவர்கள் கைஷ்யாபு முனிவரின் வழி வந்தவர்கள் ஆவார். இவர் மேலோகத்திலிருந்து பூலோகத்தை காண வரும் நாளை ஓணம் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். இது தற்பொழுது மகாபலி தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் இந்த பண்டிகை பழங்காலத்தில் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத் மற்றும் தெலுங்கானாவிலும் விமர்சையாக கொண்டாடினார்கள். அந்த காலத்தில் இந்த இடங்களில் எல்லாம் தமிழர்கள் வாழ்ந்ததால் இந்த எல்லா இடங்களிலும் இந்த திருவிழா கொண்டாடப்பட்டுள்ளது. நாம் மொழிவாரிய பிரிய தொடங்கிய இந்த இடங்களில் இந்த பண்டிகை கேரளாவில் தற்போது மிகவும் நன்றாக கொண்டாடி வருகிறார்கள். மற்ற போதிலும் மற்ற பேர்கள் இதை கொண்டாடப்படுகிறது. எப்படி பொங்கல் மகாராஷ்டிரர்கள் அதே போல இதே ஓணத்தை மற்ற பேர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த ஓணத்தை மதுரையில் மிகவும் சிறப்புடன் கொண்டாடியதை மதுரை காஞ்சி புத்தகத்தில் காண முடிகிறது. எனவே ராவணின் பழமையை பிரகலாதாவின் பீரிலிருந்து மகாபலியின் தொடர்புபடுத்தி அவரின் சமகாலத்தில் வாழ்ந்ததால் இந்த ராவணன் 16,000 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் என்பது உங்களுக்கு ஓரளவு எவ்வாறு என்று நான் விளக்குகிறேன். மேலும் குலசேகர பெருமாள் அவர்களின் காப்பர் பிளேட் குறிப்பீடுகளிலும் ஓணம் விழாவை கொண்டாடிய குறிப்புகள் உள்ளன. எனவே 1000 BC முதலே ஓணம் கொண்டாடுவதற்கான சான்றுகள் உள்ளன. ஆனால் இந்த பண்டிகை விஷ்ணுவின் வாமன அவதார காலத்திலிருந்து கொண்டாடப்படுவதாக நமது புராணம் சொல்கின்றன. அதை அடிப்படையாக கொண்டால் இது லட்சக்கணக்கான வருடங்கள் புராணமையானது. இந்த தொன்மையை அறிய நாம் ராவணின் காலத்திற்குரிய டைம்லைன் மூலம் ஆராய்ந்தால் அதற்கான மெத்தடை நான் ஸ்டாட்டிஸ் முறைப்படி இங்கு உங்களுக்கு விளக்க முற்படுகிறேன். இதை பற்றி கொஞ்சம் ஆராய்வோம். இனி ராவணன் வாழ்ந்த காலகட்டத்தை அதோட டைம்லைன் என்னவென்று கொஞ்சம் பார்க்கலாம். இதற்கு மரிச்சியிலிருந்து நான் தொடங்குகிறேன். மரிச்சி என்பவர் அந்த பிரம்மான் வழி வந்த இவர்கள் ஒருத்தர். அதற்கடுத்து கைஷாபு, அதற்கடுத்து இரண்யகசிபுனுடைய சன் பிரகலாதா, பிரகலாவுடைய சன் விரோகானா, அவருடைய சன் மகாபலி. ஸோ மகாபலியுடைய ஒய்ஃப் விந்தியவல்லி. இந்த மகாபலி தான் ராவணனுடைய சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறார். இவருக்கு மகாபலி கீழே பானா மற்றும் 99 மற்ற வாரிசுகள் தொடர்கிறது. எனவே இதை அடிப்படையாக கொண்டு இவர்களெல்லாம் சூரிய வம்சத்தை ஆல்ரெடி ஜெனரேஷன் அவருடைய பங்காளின்னு சொல்லணும், அந்த மாதிரி வந்தவர்கள். இதன் அடிப்படையில் கைஷாபு 2வது மன்னன். எனவே அவருடைய கொள்ளுப்பேரணையாக மகாபலி வாழ்ந்த காலம் பை ஆவரேஜ் மெத்தட் ஆஃப் சூரிய வம்ச கிங்கின் 108 பேர்களை கொண்டு 124 பேர்களை ப்ளஸ் அதுக்கு மன்னர்களெல்லாம் கொண்டு பார்த்தாக்க 178 பேர் வரார்கள். இந்த 178 பேர் 54 வருடம் ஆட்சி புரிந்த ஸ்டாட்டிக்ஸ் மெத்தடை அப்ளை பண்ணும்போது இது கிட்டத்தட்ட 11,212 கிமு வருகிறது. இதனுடன் இந்த சூரிய வம்சம் சுமிருத்தா கிமு 1600 வரையில் இந்த 178 சூரிய வம்ச மன்னனுடைய லிஸ்ட் தொடர்கிறது. அதற்கப்புறம் இருக்க வேண்டிய பீரியட் நம்ம ஆட் செய்ய வேண்டியிருக்குது. இதில் பார்த்தால் எவ்வளவு தொன்மை என்பது இந்த
உங்களுக்கு புரியும். ஏன் இந்த 1200 சொல்கிறேன்? இந்த 1200 வந்து மௌரியன் ஆட்சி தொடங்கிய காலம். தவறுல வரலாற்றில் வந்து 300 நூற்றாண்டுன்னு சொல்லுகிறார்கள். ஆக்சுவலாக மௌரியர் வந்து கிமு 1600. அதுக்கு முன்பறி சூரிய வம்சம் வந்து இங்கு இந்தியாவை ஆண்டுள்ளார்கள். அதனால் குறிப்பிடுகிறேன். எனவே மகாபலி இந்த ஸ்டாட்டிஸ் முறைப்படி கிமு 11,212 வாழ்ந்திருக்கலாம். ஆனால் புராணங்கள் அடிப்படையில் பார்த்தால் இது லட்சக்கணக்கான ஆண்டுகள் நீள்கிறது. எனவே இங்கு நான் தற்போதைய லாஜிக்கல் அனலைசிங் மூலம் மற்றும் ஸ்டாட்டிஸ் மெத்தடிலும் இதை குறைந்து மதிப்பிட்டுள்ளேன். எனவே இது ஆக்சுவல் ஃபேர் கிடையாது, நம்முடைய புரிதலுக்காக மட்டுமே என்பது கூறி இனி தொடர்கிறேன். ராவணன் இறந்தது வந்து ராமாயணனுடைய போரில். அப்பொழுது இதை சயின்டிஃபிக் எவிடன்ஸ் ஃப்ரம் சேதுபதியுடைய கார்பன் டேட்டிங் வந்து லோயராக எடுத்து நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது லோயர் கிடையாது, ஹையர். அதை நான் பிற்பாடு விளக்குறேன். அதன் பிறகு 7028 BC வருகிறது. அதிலிருந்து 16 வருடங்கள் பின்னோக்கி சென்றால் ராவணன் எவ்வளோ காலம் வந்திருப்பேன் நீங்களே பாருங்கள். அது கிட்டத்தட்ட 23,028 BC வரையும் வருகிறது. இந்த ராவணன் அவன் இறப்பதற்கு 3 வருடங்கள் முன்பு தான் கைலாயம் சென்று கைலாயத்தை பேர்த்து எடுக்க முயற்சி செய்தான். அப்பொழுது அவன் தலகணத்தை எல்லாம் போக்கி அவனை ஆட்கொண்ட இடம்தான் இன்றைய தியோகரில் அமைந்துள்ள பைத்யநாத் ஜோதிர்லிங்கம் ஆகும். அந்த சமயத்தில் அவன் ஸ்ரீலங்காவை ஆட்சி புரிந்து கொண்டு வந்திருந்தான். அவ்வாறு தொடர்ந்திருக்க ராமாயண போரில் ராவணர் கொல்லப்பட்டார். இதன் மூலம் நம்முடைய டைம்லைனை ஆராய்ந்தால் இது முதல் சங்க காலத்தின் முற்பட்ட காலமாக உள்ளது. அதாவது 23,028 BCயில் ராவணன் அநேகமாக பிறந்திருக்கலாம் என்பது நம்முடைய புராணங்களின் தகவல்களில் உள்ள விஷயங்களையும் மற்றும் லாஜிக் ஸ்டாட்டிக்ஸ் உள்ள டைம் காலங்களையும் கொண்டு நான் இரண்டையும் கம்பைன் செய்துள்ளேன். அதனால் இது வந்து புராண அடிப்படையில் பார்த்து மிகவும் தொன்மையானது என்று கூறி லாஜிக்காக நம்முடைய புரிதலுக்காக இது 23,028 BC என்று கூறுகிறேன். இனி ராவணன் பற்றிய குறிப்புகள் செங்கதாசா ஜெயின் ராமாயணம் மற்றும் இந்தோனேசியா உள்ள ஜாவனீஸ் ராமாயணத்தில் சீதையை ராவணின் குறிப்புகள் உள்ளன. அது என்ன என்று பிறகு பார்க்கலாம். இவ்வாறு சிறந்து விளங்கிய ராவணன் மூவுலகையும் ஆண்டிருக்கிறான். அதே போன்று புஷ்பானம் மூலம் அவன் பல இடங்களுக்கு சென்றுள்ளான். மேலும் இவன் சிறந்த சிவபக்தன், இவன் சிறந்த புத்திசாலி, எல்லா வேதங்களையும் மற்றும் சாஸ்திரங்களையும் கற்றுத்தேர்ந்தவன், சிறந்த ஆயுர்வேத டாக்டர் போல ஹீலர் மற்றும் கண்டுபிடிப்பாளர், வீணை வாசிப்பவன். இவ்வாறு இவனுடைய சிறந்த பல குணங்களையும் பண்புகளை கொண்ட ராவணனை பற்றி விஷ்ணு புராணம், சிவபுராணம் மற்றும் ஸ்கந்த புராணத்தில் குறிப்புகள் உள்ளன. அவன் சிறந்த சிவபக்தான் மற்றும் அவனுடைய வீர தீரங்களை இந்த சிவபுராணத்தில் நிறைய காண முடியும். மேலும் தற்போதைய தொழில்துறை ஆய்வுகளின் அறிக்கையை கொண்டு ராவணன் இலங்கையில் வாழ்ந்த இடங்கள் கண்டறிந்துள்ளனர். அதனுடன் பல ஸ்டடீஸும் வந்து தீசிஸ் இருக்குது. சுவாமிநாதன் அவர்கள், ஜெயஸ்ரீ சாரநாதன் அவர்களுடைய தீசிஸ் இருக்குது. அதை அடிப்படையில் பின்பு காணலாம். இவ்வாறு சிறந்து விளங்கிய ராவணன் அவனுடைய ஆணவத்தை கொண்டு அதன பாதையை சென்றதனால் அவர் இந்த தலைகணத்தை போக்க ராவணனால் கொல்லப்பட்டார். எனவே அவன் ஆணவத்தால் யாரையும் மதிக்காமல் நான் தான் பெரியவன் என்ற தலைகணம் ஏற அதை அவனுக்கு உணர்த்த சிவன் அதற்கு கைலாய மலையை அவன் பெயர்த்து எடுத்த முற்பட்ட போது அவனுடைய சாவுக்குரிய நாள் வித்திடப்பட்டது. அந்த நிகழ்வுக்கு 3 ஆண்டுகளுக்கு பின் ராமரால் அவன் கொல்லப்படுகிறார். இந்த மேலே நான் கூறிய ராவணின் வயது 16,000 வருடங்கள் என்று குறிப்பிட்டுள்ளது. உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். இதை நான் கீழ் வருவாறு விளக்குகிறேன். திபெத்தில் ஒரு 150 வருடங்களுக்கு முன்பு கூட சர்வசாதாரணமாக 250 to 300 வருடங்கள் மக்கள் வாழ்ந்துள்ளனர். அந்த மக்கள் வெளியுலக தொடர்பு ஏற்பட இவர்களை தவிர மற்றவர்கள் 60 to 100 வருடங்கள் தான் வாழ்கிறார்கள் என தெரிய வர அவருடைய பிலீவ் பேட்டர்னில் இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக பதிவாக அவர்கள் நம்மை போன்று குறைந்த காலத்தில் இறக்க ஆரம்பித்தனர். இது எதுவை உணர்த்துகிறது என்றால் நம்முடைய நம்பிக்கையைத்தான் நம்மை இயக்குகிறது. அதாவது நமது எண்ணங்களால் தான் நாம் இயங்குகிறோம். பழங்காலத்தில் இந்த நம்பிக்கை பொதுவாக நாம் நிறைய நாள் வாழ்கிறோம் இருந்ததால் நிறைய நம்முடைய சித்தர்களும் அவ்வாறு நிறைய நாட்கள் வாழ்ந்துள்ளனர். உதாரணத்திற்கு
அகத்தியர் யுகங்கள் கடந்து வாழ்ந்துள்ளார். இருந்தாலும் அவருடைய வயதை நான் இங்கே 4000 வருடங்கள் என்று கொண்டுகிறேன். ஏனென்றால் லாஜிக்கல் மைண்டுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இதை எடுத்திருக்கிறேன். ராமாயணம் மற்றும் மகாபாரத்தில் அவருடைய தொடர்பு இருப்பதை கொண்டு நான் இந்த 4000 வருடங்களை மதிப்பிடுகிறேன். அவருக்கு பின்னர் அவர் வழிவந்த சீடர்களின் ஆயுள் படிப்படியாக குறைய தொடங்கிறது. இது எதனால் ஏற்பட்டது என்றால் சமூகத்தில் இந்த நீண்ட நாள் வாழும் நம்பிக்கை குறைந்தது மற்றும் மனிதன் அதர்ம செயல்கள் இயற்கையில் நிறைய மாசு ஏற்பட்டது மற்றும் அவனுடைய உணவு பழக்க முறைகளால் அவனுடைய ஆயுள் குறைந்தது. உதாரணத்துக்கு கன்னிஸ் வல்கோனோ ஆக்டிவிட்டி இந்தோனேஷியா நடந்தபோது, தோபா வல்கனோ நடந்தபோது ஏராளமான தூசுகள் மற்றும் சாம்பல்கள் வெப்பம் நம்முடைய இந்தியாவில் பரவியது. இதனால் மக்கள் நிறைய இறந்தார்கள். மாசுபட்டனால் அவருடைய ஆயுள் குறைந்தது. மேலும் நம்முடைய நம்பிக்கை இதனால் நாம் குறைந்த வருடங்கள் தான் வாழ முடியும் என்ற உணர்வு நம்மில் பதிய தொடங்கியது. இந்த உலகில் அனைத்தும் இந்த உணர்வால் தான் இயக்க சக்தியாக உள்ளது. இந்த இயக்க சக்தியாக உள்ள உணர்வு உங்களுக்குள் குறைய உங்களுக்குள் நோய் ஏற்பட்டு மற்றும் வயோதிகம் அதாவது வயது ஏற்பட்டு நீங்கள் வாழும் வாழ்நாள் குறையத் தொடங்கிறது. இதை சயின்ஸை கொண்டு ஆராய்ந்தாலும் இது உண்மை என உங்களுக்கு புரியும். இதை ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒளி அலை வடிவிலும் மற்றும் துகள் வடிவிலும் வெளிப்படுகிறது என்று கூறுகிறார்கள். அது அவ்வாறு வெளிப்படும் தன்மை காண்பரை பொறுத்து மாறுபடுகிறது என்றார்கள். அதாவது ஒரு பார்க்கும் பொழுது அந்த அணுக்களின் இயங்கு விதம் மற்றொரு பார்க்கும்போது இயங்கு விதம் மாறுபடுகிறது. எனவே இது தன்மை வேறுபடுகிறது என்கிறது. எனவே நம்முடைய பார்க்கும் விதம் பொறுத்து இந்த அணுக்களின் இயக்கம் தன்மை மாறுபடுகிறது என்று சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்குது. எனவே நம்மை இயக்கும் நம்முடைய எண்ணங்கள் மாறும் பொழுது அதற்கேற்ப நம்முடைய அனுபவங்களும் மாறுகிறது. எனவே நம்முடைய நம்பிக்கையும் மாறுகிறது. எனவே நம்பிக்கை என்னவா இருக்கிறதோ அதற்கேற்ப நாம் பெறுகிறோம், வாழ்கிறோம். தற்பொழுது நம்முடைய நம்பிக்கை மனிதன் வாழ்நாள் சராசரி 60 வருடங்கள் தான் என நாம் நம்புவதால் அந்த நம்முடைய கலெக்டிவ் தாட்ஸ் கலெக்டிவ் கான்சியஸாக மாறுகிறது. எனவே இந்த கான்சியஸை மேப் செய்கிற உங்கள் மூளையும் உங்கள் உடலின் அணுக்கள் அவ்வாறு மனதின் மூலம் இயக்க நம்முடைய வாழ்நாள் இந்த நூற்றாண்டில் வெகுவாக நம் கண்ணெதிரையே குறைந்து காண முடிகிறது. எனவே இந்த ஒரு நூற்றாண்டில் உங்கள் வாழ்நாளில் உங்களை சுற்றி 80 to 100 வயது வாழ்ந்த மக்கள் எண்ணிக்கை குறைந்ததை நீங்களே பார்த்திருப்பீர்கள். அது உங்களுடைய பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். தற்பொழுது நாம் 60-70 வயது வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டதால் அதற்கேற்ப நம்முடைய ஆயுளம் குறைந்துள்ளது என்பது நீங்கள் உணர முடியும். நம்முடைய வாழ்நாள் நம்முடைய பிரீத்திங் ரேட்டை பொறுத்து உள்ளது. இது ஃபிக்ஸ்டு. நீங்கள் மிகவும் பரபரப்பாக இயங்கினால் உங்களுடைய பிரீத்திங் ரேட் கூடி அதனால் உங்கள் பிராணசக்தி அதிகமாக விரயமாகி அதனால் உங்களுக்கு வயது வெகு சீக்கிரம் வயது ஆகி அதுவும் ஏஜிங் ப்ராசஸ் சீக்கிரமாகி விரைவில் நீங்கள் மரணிக்கிறீர்கள். இதற்கு உதாரணம் நிதானமாக சுவாசிக்கும் ஆமைகள் 300 to 400 வருடங்கள் வாழ்கின்றன. அது வேகமாக சுவாசிக்கும் அதாவது 10 to 13 சுவாசிக்கும் நாய்கள் 10 to 13 வயது வரையிலும், அடுத்து நாயை விட கொஞ்சம் குறைவாக சுவாசிக்கும் குதிரை 25 to 30 வயது வரையிலும், அதைவிட ஒரு நிமிடத்திற்கு குறைவாக சுவாசம் எடுக்கும் யானை 70 to 80 வரையிலும் வாழ்கின்றன. இதில் உள்ள சயின்ஸ் என்னவென்றால் நீங்கள் மெதுவாக சுவாசித்தால் உங்களுடைய வாழ்நாள் கூடும், வேகமாக சுவாசித்தால் உங்கள் வாழ்நாள் குறையும். இதுதான். எனவே தான் இந்த வாசியோகம் அறிந்த நம்முடைய சித்தர்கள் வெகு நாள் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே இது பியூர் சயின்ஸ். அதன் அடிப்படையில் பார்த்தால் அகத்தியர் 5 யுகம் 7 நாள் வாழ்ந்து தற்போது புதிய மலை பாப்பாசனத்தில் சமாதியானார். அதே போன்று பதஞ்சலி 4 யுகம் 48 நாள் வாழ்ந்து சமாதியானார். கமலமுனி 4000 வருடம் 48 நாள் வாழ்ந்தார். திருமூலர் 3000 வருடம் 13 நாள் வாழ்ந்து சமாதியானார். குதம்பை சித்தர் 1800 வருடம் 16 நாள் வாழ்ந்து மாயாவரத்தில் சமாதியானார். கோரக்கர் 880 வருடம் 11 நாள் வாழ்ந்து பொய்கை நல்லூரில் சமாதியானார். தன்வந்திரி 800 வருடம் 32 நாள் வாழ்ந்து வைத்தீஸ்வரன் கோயில் சமாதியானார். சுந்தரானந்தர் 800 வருடம் 28 நாள் வாழ்ந்து மதுரையில் சமாதியானார். கொங்கனார் 800 வருடம் 16 நாள் வாழ்ந்து திருப்பதியில் சமாதியானார்.
சட்டமணி 800 வருடம் 14 நாள் வாழ்ந்து திருவரங்கத்தில் சமாதியானார். வான்மீகர் 700 வருடம் 6 நாள் வாழ்ந்து 8 குடியில் சமாதியானார். ராம்தேவர் 700 வருடம் 6 நாள் வாழ்ந்து அழகர் மலையில் சமாதியானார். நந்தீஸ்வரர் 700 வருடம் 3 நாள் வாழ்ந்து காசியில் சமாதியானார். இடைக்காடார் 600 வருடம் 18 நாள் வாழ்ந்து திருவண்ணாமலையில் சமாதியானார். மச்சமுனி 300 வருடம் 62 நாள் வாழ்ந்து திருப்பரங்குன்றத்தில் சமாதியானார். கருவூரார் 300 வருடம் 40 நாள் வாழ்ந்து கரூரில் சமாதியானார். போகர் 300 வருடம் 18 நாள் வாழ்ந்து பழனியில் சமாதியானார். பாம்பாட்டி சித்தர் 123 வருடம் 14 நாட்கள் வாழ்ந்து சங்கரன் கோயில் சமாதியானார். எனவே மேலே குறிப்பிட்ட 18 சித்தர்கள் பல்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்து அவர்களின் வாழ்நாள் படிப்படியாக குறைய தொடங்கியிருப்பது அதே போன்று தற்போது மனிதன் ஆயுள் 120 to 130 வரை குறைந்து விட்டது. இதை கீழ்வரும் கணக்கின் மூலம் உங்களுக்கு விளக்குகிறேன். எல்லா உயிரினங்களுக்கும் இந்த டோட்டல் பிரீத்திங் கவுண்ட்டு 100 கோடி ஆகும், அதாவது 1 பில்லியன் ஆகும். அதில் எந்தெந்த உயிர் அதை எவ்வாறு சுவாசிக்கிறது என்று அதன் பிரீத்திங் ரேட்டை பொறுத்து அதன் ஆயுள் கூடவோ அல்லது குறையவோ செய்கிறது. உதாரணத்துக்கு மனிதன் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசிக்கிறான். அதாவது ஒரு நிமிடத்திற்கு ஆவரேஜாக 15 சுவாசம் எடுக்கிறான் என்று கொண்டால் ஒரு மணிக்கு 15×60 900. அப்போது ஒரு நாளைக்கு 21,600 முறைகள் சுவாசிக்கிறான். எனவே ஒரு ஹெல்த்தி பர்சனுடைய பிரீத்திங் ரேட் 15 என கொண்டு 100 கோடியில் நாம் 21,600 வகுத்தால் 46,290 நாட்கள் வருகின்றன. இதை 365 மற்றும் வகுத்தால் 126.8, இதை ரவுண்டாக 127 வருடங்கள் என கொள்ளலாம். எனவே தான் நாம் தற்பொழுது அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றுமாக 120 வயது கடந்த சில மக்களை இந்த 800 கோடிக்கு மேலான உள்ள தற்போதைய மக்கள் காண முடிகிறது. எனவே நான் மேலே குறிப்பிட்ட சித்தர்கள் பழங்காலத்தில் இயற்கை நிறைய மாசுபடாத காலத்தில் வெகு ஆண்டுகள் வாழ்ந்தனர், பல ஆண்டுகள் வாழ்ந்தனர். இந்த இயற்கை மனிதன் மாசுபடுத்த அது அதிகம் அவனுடைய வாழ்நாள் குறைய தொடங்கியது. மேலும் அவன் காண்கின்ற தற்போதைய உலகத்தில் அவனுடைய நம்பிக்கையும் அவன் வாழும் வயது மேக்ஸ் 120 வருடங்கள் என அவன் நம்புவதும் இன்னொரு காரணமாகும். மேலும் அவன் உண்ணும் உணவு பழக்கங்கள் பெரிய காரணமாக அமைந்து இவையெல்லாம் காரணங்கள் அமைந்து அவனுடைய வாழ்நாள் குறைந்து விட்டது. எனவே இந்த மேலே நான் கூறிய விளக்கம் எப்படி ராவணன் மற்றும் ராமர் போன்றவர்கள் வெகு காலம் வாழ்ந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும் என நம்புகிறேன். எனவே புராணங்கள் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் உண்மையான நிகழ்வுகள், அது நம்முடைய வரலாறு.